Hi children, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் ஸ்டெம் அண்டு லீவ்ஸ். அதாவது வேறு தண்டு இலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். We have learn how each part of the plant has a defined functions. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம், தாவரங்கள் உணவு தயாரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதில் தி ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் சேஞ்ச் ஆர் மாடிஃபை their shapes and structure to carry out certain special function like storage of food, support, etc. அதாவது இதில் ரூட்டு ஸ்டெம் அண்டு லீவ்ஸ்லாம் தன்னுடைய இதுலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதாவது சம் பிளான்ட் சேஞ்சஸ் ஆஃப் மாடிஃபை, தன்னோட வடிவமைப்பிலையும் கட்டமைப்பிலையும் என்ன ஆகிருக்கு, சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் லைக் ஸ்டோரேஜ் ஃபுட், அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தனக்கு சேகரிச்சிக்கக்கூடிய உணவில். Best is their normal functions. We will now study some of these modifications. இது மாதிரி தனக்கு தேவையான உணவை சேமிக்கிறதுல இது என்ன ஆகுது, சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் நம்ம இப்போ ஒரு சிலதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்டு ரூட் மாடிஃபிகேஷன். முதல்ல ரூட்டில் என்ன மாடிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் ஸ்டோரேஜ் ஃபுட். In some plants, the taproot stores food for the plants because of which they became slogan and assume different shapes. Based on their shapes, there are three types. அதாவது உணவுகளை சேமிக்கிறதுனால அதோட வடிவத்திலையும் டிஃப்ரெண்ட் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வடிவத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்களாம், 3 வகையாக பிரிக்கிறாங்களாம். ஃபஸ்ட்டு பியூசிஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் கேஸ் த மாடிஃபைட் த taproot இஸ் thickened in the middle and tapered towards both the end like a spindle, which is called a fusiform. Example radish. அதாவது ரேடிஷ் பார்த்தீங்கன்னா நடுவில் எப்படி இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஆனால் அதோட ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் ரொம்ப பூசா சுழல் மாதிரி இருக்குல்ல, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஃபியூசிஃபார்ம் அப்படின்றது பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்தது கோனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா, தி மாடிஃபைட் ரூட் இஸ் ப்ராட் அட் த அபெக்ஸ் அண்ட் கிரவுட்லி டாப்பர் டுவோர்ட்ஸ் த பேஸ் லைக் எ கோன், விச் இஸ் கால்ட் எ கோனிக்கல் ரூட் ஆர் கோனிஃபார்ம்ஸ். அதாவது கோனிஃபார்ம்னா என்னென்னா, உச்சியில் ரொம்ப அகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக என்ன ஆகிட்டு வரும்னா கோன் மாதிரி கூசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விச் இஸ் கால்டு, அது என்ன சொல்கிறாங்க, கூம்பு வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கோனிஃபார்ம் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா கேரட். அடுத்தது பார்த்திங்கன்னா நெபிஃபார்ம் பார்த்திங்கன்னா, ஹேர் த மாடிஃபைட் ரூட் இஸ் சோலண்ட் அட் த டாப் அண்டு ப்ரௌட் அட் த சென்டர் அண்டு abruptly taper into a tail like portions at the base, giving a top like appearance called nobiform. எக்ஸாம்பிள் பீட்ரூட். எப்படி இருக்குன்னா, தன்னோட உடலமைப்பில் மேல் பாகம் ரொம்ப வீங்கி போய் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் அகலமாக இருக்கும். அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா வால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லைக் அப்பியரன்ஸ் இஸ் நெபிஃபார்ம். அந்த மாதிரி இருந்தால் அதை என்ன சொல்கிறாங்க, நெபிஃபார்ம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, டர்னிப் மட்டும்தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரிஸ் ரூட்ஸ், அதாவது சுவாச வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா, growing in a marshy waterlogged soil called the mangroves developed root which grow vertically upward into the air. These roots are called breathing roots. இது சதுப்பு நிலங்களில் வாழுது அப்படின்றதுனால சதுப்பு நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பதிவு செய்யப்பட்ட
வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேர்கள் மூலம் டெவலப்டு ரூட் அது மூலயமா என்ன ஆகுது இது ரூட் வளருது அப்படின்றதுனால இது நீர்ப்பதிவு செய்யப்பட்ட தாவரங்கள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது விச் கிரேவ் இன் வெர்டிக்கல் அப்போர்டு இன்டு த ஏர். அது மட்டும் இல்லாமல் தன்னோட வேர்களில் செங்குத்தாக காற்று மூலியமாகவும் இது என்ன ஆகுதான் வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் ரூட் ஆர் கால்டு த ப்ரீத்திங் ரூட்ஸ். இந்த மாதிரி வளரக்கூடிய ரூட்ஸ்கள் என்ன சொல்கிறாங்க ப்ரீத்திங் ரூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது நியோமாட்டோஃபோர்கள். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவிசெனியா அண்ட் ரைசோபோரா அப்படின்றது. அடுத்தது மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அட்வென்டிஸ் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வென்சியஸ் வேர்களின் மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் ரூட்டு. ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா டபரஸ் ரூட் அதாவது கிழங்கு வேர் அப்படின்னு அர்த்தம். டபரஸ் ரூட் ஆர் advantageous root that store food and are swollen without a defined shapes. They are always produced singly, not in cluster. அதாவது இது என்னன்னா கிழங்கு வகையை சார்ந்தது, கிழங்கு வேர்னு சொல்கிறோம்ல, ஸோ கிழங்கு வகையை சார்ந்தது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் மட்டும் வீங்கிய நிலவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஷேப் என்னன்னா திட்டவட்டமாக சொல்ல முடியாது, இதுதான் இதோட ஒரிஜினல் ஷேப். இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, டர்னிப்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷேப் சொன்னாங்க. ஆனால் இது என்ன பண்ண முடியாது, திட்டவட்டமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் சிங்கிளி, அதாவது ஒன்றா தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நாட் இன் க்ளோஸ்டர், கொத்து கொத்தா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு சொல்லுவோம்ல அந்த கிழங்கு. அடுத்தது வெசிகுலேட்டட் ரூட், அதாவது மங்கலான வேர்கள். இதில் இன் திஸ் கேஸ் adventitious root that are blocked due to the source of food appears the cluster from almost the same level just at the base of the shoot. Vesicular means cluster or punch. Example asparagus. அதாவது இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வீக்கம் அடைந்த ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வேர்கள் ரொம்ப ஸ்டோர்ஸை ஃபுட்டை அதிகமாக சேமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படி இருக்கும், எல்லாமே கொத்து கொத்தாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாமே என்ன தான் கொத்து கொத்தாக தான் இருக்கும், ஒரே நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேஸ் ஆஃப் த ஷூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெசிகுலர் மீன்ஸ் என்னென்னா க்ளோஸ்டர், கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அஸ்பராகஸ், அதுதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நெடுலஸ் ரூட்ஸ் அப்படின்னா ஆர் த ஸ்லிண்டர்ஸ் ரூட்ஸ் தட் புல்ச் அட் த அபெக்ஸ் டியூப் அப்படின்றத அர்த்தம். டியூ டு ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு, அதாவது மெல்லிய கம்பி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே ஃபுட்டை ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தன்னோட உச்சியில் தான், நுனியில் தான் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜிஞ்சர்ஸ், மா இஞ்சின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏரியல் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது வான்வழி வேர் மாற்றங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏரியல் ரூட்ஸ் ஆர் த அட்வென்டிஸ் ரூட் விச் டெவலப் ஃப்ரம் த ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் டு பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இது வான்வழி மூலியமாக நடக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இதில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார் மெக்கானிக்கல் சப்போர்ட், முதல்ல இயந்திர சப்போர்ட் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரூப் ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூப் ரூட்னா மூட்டு வேர் அப்படின்றத அர்த்தம். ப்ரூப் ரூட்ஸ் ஆர் த ஸ்ட்ரெங்குலர், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏரியஸ் ஃப்ரம் த ஹரிசாண்டலி பிரான்ச் ஆஃப் ட்ரீஸ் ஆர் கிரேவ் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ்.
அண்ட் இது ஃபிக்ஸ்டு themselves into the soils. அதாவது இது செங்குத்தாக வளரக்கூடிய மரம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து வெட்டிகளே திரும்ப கீழே வந்துடும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து தன்னோட ஆதிக்கத்தை சாயில் மண்ணை கெட்டியாக பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. they act like பில்லர். அது எப்படி இருக்கும்? ஆதரவளிக்கும், கிவிங் சப்போர்ட் டு த பிரான்ச்சஸ். அந்த வேர் வந்து மரத்துக்கு இன்னும் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனியன் ட்ரீ கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டில்ட் ரூட் பார்த்தீங்கன்னா தண்டு வேர் அப்படி சொல்கிறாங்க. ஸ்டில்ட் ரூட் saris from the basal part of the stem and venerate the ground to give additional support to plants with delicate stems. அதாவது இந்த தண்டு வேர்ன்றது எப்படின்னா அடிவாரத்துலேருந்து தான் வளரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சப்போர்ட் பார்த்திங்கன்னா தரையிலும் ஊடுருவி வரும். அதில் நுட்பமான தண்டுகளை கொண்ட தாவரமாக இது கூடுதல் ஆதரவும் தருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சுகர் கேன், மைசின்ஸ். இப்போது வேர் வந்து நேராக வரும், அடிவாரத்துலேருந்து தான் வரக்கூடியது. ஆனால் இது எப்படி இருக்கும்? தண்டு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் அதுலேயும் அடியிலே வேர் கொஞ்சம் இதுவாகும். சரியா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது கிளிப்பிங் ரூட்ஸ். கிளிப்பிங் ரூட்ஸ்னால் ஏறும் வேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளிப்பிங் ரூட்ஸ் ஹேர் இஸ் ஃப்ரம் த hooks and help of the plant attach their weak clumping stem to a support. Example போத்தோஸ் பெடல் வின்ஸ். அதாவது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரிஸ் வந்து கொடி மாதிரி தான் போகக்கூடியது. ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா அதில் என்ன ஆகும்? ஏறி தான் இது வளரும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வீக் கிளம்பிங். அதில் ஏதாவது வீக் கிளம்பிங் இருந்ததுன்னா அதை இது கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கொடியாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெத்தோஸ், தென் வெற்றிலை கொடி. வெற்றிலை செடி பார்த்துருக்கீங்களா? அது பக்கத்தில் செடி ஒரு குச்சி நட்டுருப்பாங்க, அதை சுற்றி தான் விடுவாங்க. அதுதான் இது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராசிட்டிக் ரூட்ஸ். பேராசிட்டிக் ரூட்ஸ்ன்றது என்னென்னா ஒட்டுண்ணி வேர்கள் சொல்கிறாங்க. பேராசிட்டிக் பிளான்ஸ் டெவலப் எ கைண்ட் ஆஃப் ரூட் which penetrates into the tissue of the host plant to grab nutrients from. இது வந்து ஒட்டுண்ணி வேர் அப்படின்றதுனால என்ன ஒரு வகையான வேரை உருவாக்கும். அந்த வேர் வந்து பரவலாக போகிறதுக்கு ஹோஸ்ட் டிஷ்யூ அப்படின்றத இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸு, தன்னோட நியூட்ரியன்ஸ்க்காக மட்டும்தான் அது என்ன ஆகுது, அந்த ஹோஸ்ட் ஆகிறத டிஷ்யூவை தாங்கி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. தேர் ஆர் கால் த பேராசிட்டிக். இந்த மாதிரி ஒரு கிளைகளை உள்ள ஒரு மரத்தையோ சார்ந்து வாழக்கூடியது. அதனால் இதை பேராசிட்டிக் ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கஸ்கட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எபிபைட்டிக் ரூட்ஸ். அதாவது எபிபைட்டிக் ரூட்ஸ் ஆர் plant that grow on top of other plants and trees for support. Ebi means top and bite means the plant. They are not parasitic as they depend on the host plant only for the support. இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எபிபைட்டிக்ன்றது டாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எபின்னா டாப்பு, பைட்னா பிளான்ட்டுன்றாங்க. பிளான்ட் வந்து மேல் பாகத்தில் தான் அதிக இது இருக்கும்னு பார்த்தீங்க. ஆனால் இது பேராசிட்டிக் இல்லை. அது எதுக்காக பேராசிட்டிக்ன்றது நியூட்ரியன்ஸுக்காக இது தாழ்ந்துருக்கு. ஆனால் இது வந்து தன்னுடைய சப்போர்ட்டு இல்லைன்னா கீழே விழுந்துடும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டுக்காக மட்டும்தான் ஒரு தாவரத்தை தாழ்ந்திருக்கோசம் அந்த தாவரத்துலேருந்து உணவு எடுக்கிறதுக்காக இது வளரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 கைண்ட் ஆஃப் ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் ரூட்ஸ், அதாவது ஒட்டி கொண்ட வேர் அப்படின்னு அர்த்தம். திஸ் ரூட் தட் கிளிக்கிங் ஆன் தி ஹோஸ்ட். இது ஹோஸ்ட்டுகளுடன் ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்சர்விங் ரூட்ஸ். அப்சர்விங் ரூட்ஸ்னால் வேர்களை உறிஞ்சுதல் அப்படின்னு அர்த்தம். These are roots that are suspended downwards and are used the absorbing moisture from the atmosphere. இது வந்து இந்த வேர் வந்து கீழ்நோக்கி இருக்கக்கூடியது, இடைநிறுத்தப்பட்டிருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் மாய்ஸ்சர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். வளிமண்டலத்திலேருந்து ஈரப்பதத்தை இது என்ன பண்ணுதான் உறிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாண்டா. கீழே அதுக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீட்டில் அழகு செடிகள்லாம் இதில் வச்சுருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் ரூட்டுக்கானது ஓகே. அடுத்தது வந்து நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த இது முடிஞ்ச உடனே நான் இதுக்கான 1 மார்க்ஸ் கொடுத்துட்றேன். கிளாஸ் ஒர்க் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இன்னொரு ஹோம்ஒர்க் தருவேன். ஹோம்ஒர்க்கு மினிமம் 4-5 பேர் மட்டும்தான் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. 3 செக்ஷன் சேர்த்துமே. நான் ஓகே சில்ட்ரன்ஸ், பை.